கேட்டீங்க. இந்துவும் சனாதனம் ஒண்ணு நீங்க. ஸ்டாலின் சனாதனவாதின்னு சொன்னீங்களே, எந்த அடிப்படையில் சொன்னீங்க? ஏன்னா அவரு ஒரு இந்துத்துவாதி. அவரோட சர்டிபிகேட்ல என்ன இருக்கு? ஹிந்து தானே இருக்கு. அவரோட சர்டிபிகேட்ல என்ன இருக்கு? இந்து தானே இருக்கு. அப்படின்னா ஹிந்து என்றாலே சனாதனம். அப்படி யாரு சொன்னா? அப்படி எங்க அப்படிப்பட்ட எந்த இது இருக்குது? அப்ப நான் என்ன கேக்குறேன், திமுகவில் 80% சனாதனவாதிகள் இருக்கிறார்கள். முருகன் மாநாட்டை உங்களால் குஜராத்தில் நடத்த முடியுமா? முருக பக்தர்கள் மாநாட்டை உங்களால் குஜராத்தில் நடத்த முடியுமா? கைலாசம் தான் சார் சிவனோட வீடு. ஆமா, கைலாசத்தில் முருகனுக்கு கோயில் அமைத்து அங்கே காவடி எடுக்க முடியுமா? ஏதாவது ஒரு உத்தரகாண்ட் அந்த உத்தரப்பிரதேசத்துக்காரர்கள் காவடி எடுத்து செல்வார்களா? அவர்களுடைய கலாச்சாரமும் எங்களுடைய கலாச்சாரம் ஒன்றா? முருகன்கிற பெயரை தமிழ்நாட்டில் அடித்தட்டு மக்களை தாண்டி தமிழ்நாட்டிலேயே மேல்தட்டு யார் வைக்கிறாங்க? முருகன் என்கிற பெயரை. சுப்பிரமணியன் பெயர் வைக்கிறது இல்ல, ஸ்கந்தன் சான்ஸ்கிரிட்ல பேர் வைக்கிறது இல்ல, முருகன் தமிழ்ல யார் பேர் வைக்கிறார்? சரி, இப்போ இன்னொன்னு ஸ்டாலின் சொல்லி பொது உடைமையை உருவாக்குன ரஷ்யாவினுடைய பேர் அவரை வச்சிட்டு இருக்க அவரை நீங்க சனாதனவாதி பேசுறீங்க.